வெல்கம் டு குறிஞ்சிப்பூ யூடியூப் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி குட்டி ரோஸ், ரெட் ரோஸ் எடுத்துருக்கிறேன், இந்த மாதிரி எல்லோ ரோஸ் எடுத்துருக்கேன். இதில் வந்து மாலை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஊசி நூலில் வந்து மாலை எப்படி கோக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரோஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரோஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பை வந்து கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே காம்பை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து காம்பை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் நான் காம்பை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏற்கனவே. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்னா, நம்ம வந்து எப்படி மாலை செய்கிறது, எப்படி கோக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஊசி நூல் வந்து பெரிய நூலாக எடுத்துக்கோங்க. ரெண்டு லென்த்துக்கு கொஞ்சம் நீளமாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன மாலையாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கோத்துக்குங்க. பொறுமையாக கோருங்க. இங்கே சென்டர் வச்சுக்கோங்க, இங்கே சென்டர் வச்சுக்கோங்க. பொறுமையாக கோருங்க, இல்லைன்னா பூ வந்து போயிடும். இந்த மாதிரி பொறுமையாக கோரு. இந்த மாதிரி கொண்டு வந்துக்குங்க. இந்த மாதிரி வந்தாலும் இது இப்படி மேலே வர்ற மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ. பொறுமையாக கோக்கணும். வேகமாக இது பண்ணிங்கன்னா பூ வந்து பிஞ்சு போயிடும். அடுத்தது மறுபடியும் ஒரு ரெட்டு. கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சைடுக்கு எத்தனை வரணுன்ட்டு. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சின்ன சைஸ் ஃபோட்டோவுக்கு, சின்ன சைஸ் சிலைக்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியே ரோஸ் இருந்தால் போதும். நீங்களே இந்த மாதிரி மாலையாட்டை, பூ மட்டும் இருந்தால் போதும், இந்த மாதிரி மாலையாட்டை கோத்து நீங்களே போட்டுக்கலாம். அடுத்தது எல்லோ. இந்த மாதிரி நல்ல நீளமான ஊசி இந்த மாதிரி. இந்த மாதிரி கோத்துக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த லென்த்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அந்த லென்த்து பார்த்துக்குங்க. எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வேணும்ன்ட்டு அந்த லென்த்துக்கு கோருங்க. இப்போ ரெட்டோட முடிச்சுக்கலாம். அப்போ 15 பூ வருது. இப்போ என்னென்னா, இந்த சைடு இப்படி வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுது. அடுத்தது இந்த சைடு வரணும். இதே மாதிரி இந்த சைடு வரணும். அந்த மாதிரி வரும்போது இப்போ வந்து இப்படி தானே குத்திக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பதில் இந்த பக்கம் திருப்பி குத்துங்க. பின் சைடு, பேக் சைடு குத்துங்க. இப்போ இதில் சென்டராக குத்துங்க. குத்தி இப்படி எடுங்க. இந்த மாதிரி எடுங்க. இந்த மாதிரி குத்தி எடுங்க. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி வருதுங்களா? கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. இந்த மாதிரி வருதா? ஆப்போசிட்டில் வர மாதிரி வருதுங்களா சென்டரு? அந்த மாதிரியே இப்போ இனிமேல் இந்த இது ஃபுல்லாக குத்துங்க. இந்த பக்கம் எத்தனை ஃப்ளவர் இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமாக அத்தனை பூ வச்சு கோத்துக்குங்க. அதே மாதிரி மாறி மாறி கோத்துக்குங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்லேயே வந்து இந்த பூ இருந்தால் போதும், நீங்கள் வீட்லேயே வந்து நீங்களே கோத்துக்கலாம். பொறுமையாக கோருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அப்படியே கோத்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் 2 பூ கோக்கணும். அடுத்தது ஒரு எல்லோ. பொறுமையாக கோருங்க. அடுத்தது ஒரு ரெட்டு. இப்போ பாருங்கள், ஒரு குட்டி மாலை ரெடிங்களா? இதை வந்து
இந்த நூலை கட் பண்ணிவிட்டு வேறு நூல் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாலை ரெடி. கீழே வந்து தொங்குறதுக்கு இந்த எல்லோ, வெறும் எல்லோவை மட்டும் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இந்த மாதிரி பெரிய முடிச்சு மாதிரி போட்டுக்குங்க. பெருசாக இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. இல்லைன்னா ஏதாவது வச்சு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்குங்க. இந்த மாதிரி குட்டி இலை மாதிரி வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பெரிய முடிச்சு மாதிரி போட்டுக்குங்க. இப்போ கோத்துக்குங்க. ரெண்டு பூ, 1 2. ஓகேங்களா? கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. அப்போ மறுபடியும் முடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே கோத்துக்குங்க. ஒன்று, குத்தும் போது பார்த்துக்குங்க சென்டராக வர மாதிரி. 2, மறுபடியும் கொஞ்சம் நூல் விட்டுக்குங்க. அதாவது 3 வர்ற மாதிரி. மறுபடியும் இந்த மாதிரி பெரிய முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. முடிச்சு போட தெரியாதவங்க இந்த மாதிரி சின்ன ஸ்டெம் மாதிரி வச்சு கட்டிடுங்க. ஒன்று, 2 ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆயிடுச்சா? 1 2 3 ஆயிடுச்சா? இந்த மாதிரி தொங்குறதுக்கு. இப்போ இந்த 3 என்னென்னா ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டுருங்க. இப்படி ஒரே மாதிரி ஒரே லெவல் வச்சு ஒன்றா இப்படி முடிச்சு போட்டுருங்க. ஓகேங்களா? ஒன்றா ஒரே மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. இங்கே வரும் பஞ்ச் மாதிரி ஆயிடுச்சா? இங்கே வரும் பஞ்ச் ஆயிடுச்சா? இப்போ என்னன்னா இந்த பஞ்ச் நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? இதை வந்து இந்த சென்டர் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ரெட்டுக்கு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வச்சு கட்டிடுங்க. இதில் இறுக்கி கட்டிடுங்க. நல்லா இறுக்கி கட்டிட்டு இந்த நூலை வந்து கட் பண்ணிடுங்க. நீங்கள் இது வீட்லேயே வந்து இந்த மாதிரி 2 கலர் பூ இருந்துன்னா போதும். நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மாலை மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. மாலை வீட்லேயே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ அழகான மாலை, சின்ன மாலை நீங்கள் வீட்டில் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.